பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. இதுவரைக்கும் நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் தேவன் தம்மை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார், யார் யாரையெல்லாம் தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தையும் திட்டத்தையும் இந்த பூமியில் நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்த்துருக்கிறோம். இப்போ ஆதியாகமத்தை தொடர்ந்து தேவன் எப்படி தம்மையும் தம்முடைய மீட்பின் திட்டத்தையும் யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் வெளிப்படுத்துகிறார் என்று தான் நம்ம படிக்க துவங்க போகிறோம். அப்போ யாத்ராகமம் முதல் அதிகாரத்தில் சரித்திரம் இப்படியாக இருக்கிறது. 7ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் மிகுதியாக பலுகி ஏராளமாய் பெருகி பலத்திருந்தார்கள், தேசம் அவர்களால் நிறைந்தது. தேவன் யோசேப்பை எகிப்திற்கு அனுப்பின நோக்கம் இஸ்ரவேல் ஜனங்கள், யாக்கோபின் சந்ததி அங்கு பெருகும்படியாக. அந்த நோக்கம் இந்த இடத்துல நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். 8ஆம் வசனத்தில் இந்த வேத சரித்திரத்தில் ஒரு திருப்பம் வருகிறது. இதுவரைக்கும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு எகிப்தில் எல்லாமே சாதகமாக நடந்துச்சு. இப்போ 8ஆம் வசனம் சொல்லுது, யோசேப்பை அறியாத புதிய ராஜா ஒருவர் எகிப்திலே தோன்றினார். இந்த புதிய ராஜா வந்த பிறகு அவர் பார்க்கிறார், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவ்வளவாய் பெருகுகிறார்கள், இவர்கள் இப்படியே போனால் நமக்கு விரோதமாக ஒருவேளை இவங்க எழும்பி நம்மை முறியடித்து விடுவார்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்கும்படிக்கு அவர் காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் எவ்வளவாக ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாக அவர்கள் பெருகினார்கள், அவ்வளவாக அவர்கள் பெருகினார்கள். இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் இருக்கும்போது கூட நாம் ஒடுக்கப்படுவோம். உறவுகளில் ஒடுக்கப்படுவோம், வேலை பார்க்குற இடத்துல ஒடுக்கப்படுவோம், சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய போராட்டங்களினால நாம் ஒடுக்கப்படுவோம். ஆனாலும் கூட ஒடுக்கப்படக்கூடிய நேரத்தில் ஆண்டவர் நம்மை பெருகவும் பலுகவும் பண்ண வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தின் மத்தியில் அப்படியாக ஒரு பெருக்கத்தை கூட அவர் தருவாராக. அதை தொடர்ந்து நம்ம 2ஆம் அதிகாரத்திற்கு போகும்போது இங்கே மோசே பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேத சரித்திரத்தில் மோசே என்று சொல்லக்கூடிய மனுஷன் தேவனால் பயன்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அதனால் இந்த மோசையுடைய பிறப்பு, வளர்ப்பு, ஊழியம் நாம் ரொம்ப கவனமாக படிக்க வேண்டும். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் மோசே பிறக்கிறார். அதை தொடர்ந்து மோசே எப்படி வளர்க்கப்படுகிறார், அதன் பின்பு ஏன் அவர் மீதியான் தேசத்திற்கு அவர் ஓடி போகிறார், இந்த காரியங்களை எல்லாம் நம்ம 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அது உங்களுக்கு தெரியும். இப்போ 2ஆம் அதிகாரத்தில் கடைசியில் இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். அவங்க ஒடுக்கப்படுறாங்க, நெருக்கப்படுறாங்க, அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கும்போது ஆண்டவர் அவர்களுக்கு செவி கொடுக்கிறார். அதுதான் இந்த வசனம், இந்த அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்கள் சொல்லுகிறது. அப்போ ஒடுக்கப்படக்கூடிய ஜனங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எனக்கு எங்கேயுமே உதவி கிடைக்கலையே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவர் நம்முடைய ஜெபத்தையும் கூட கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாக நாம் போகும்போது இப்படியாக தன்னுடைய ஜனங்கள் ஒடுக்கப்படுறாங்க, அவர்களை மீட்பதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் அவரை வெளிப்படுத்துகிறத நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த மோசேக்கு ஆண்டவர் தரிசனமாகிறார். 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு, அதாவது மோசேக்கு தரிசனமானார். அவன் உற்று பார்க்கிறான், கிட்ட போகிறான். அப்போ இந்த முட்செடியில் தான் தேவன் அவரை மோசேக்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தின பின்பு அவர் ஒரு சில முக்கியமான காரியங்களை, நான் என்ன செய்ய போகிறேன் என்பதை மோசையோட அவர் பேசுகிறத நம்ம பார்க்குறோம். இன்னும் அவர் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அறிமுகம் செய்கிறார். எப்படி அறிமுகம் செய்கிறாருன்னா, நான் தான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனாக இருக்கிறேன்.
என்னுடைய ஜனங்கள் படக்கூடிய பாடுகளை எல்லாம் நான் அறிந்திருக்கிறேன், அவங்கள விடுதலையாக்குவதற்காக நான் இறங்கி வந்திருக்கிறேன் என்று சொல்லி மோசையோட ஆண்டவர் பேசுகிறத பார்க்குறோம். 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன். இப்படியாக அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அப்போ தேவன் மோசையை தெரிந்து கொள்ளக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா, தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக, எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக ஆண்டவர் மோசையை தெரிந்து கொள்கிறார். இந்த நேரத்தில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பாடத்தை நாம் தியானித்து நாம் ஜெபிக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு மேலான அழைப்பையும் திட்டத்தையும் வைத்திருக்கிறார். மோசையுடைய வாழ்க்கையில் அந்த திட்டத்தை ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் வெளிப்படுத்துகிறார். 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது மோசை எப்படி பிறந்தார், அவர் பிறக்கும்போது அவரை சூழ்ந்து நடந்த காரியங்கள் என்ன, அவர் எப்படி வளர்க்கப்படுகிறார், அப்புறம் ஏன் மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார் என்றெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை சுற்றி நடக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே ஒரு நோக்கத்தோடு நடக்கின்றன என்பதை நம்ம மறந்து போகவே கூடாது. தேவ நோக்கத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களுமே இணைந்து இருக்கின்றன என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அப்போ மோசையுடைய வாழ்க்கையில் சின்ன வயசில் நடந்த காரியங்கள் எல்லாம் தேவ திட்டத்துக்கு இணைந்திருந்தது. இப்போ இந்த மோசே தேவனை முச்செடியில் சந்திக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட இந்த ஒரு முச்செடியின் அனுபவத்தை தருவதற்கு தேவன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இந்த முச்செடியின் அனுபவம் என்று சொல்லும்போது தேவன் அவரை நெருக்கமாக நமக்கு வெளிப்படுத்துவது தான் இந்த முச்செடியின் அனுபவம். அனுப்படுத்தி அவரை வெளிப்படுத்தி அவருடைய சித்தத்தை நம்மோடு பகிர்ந்து கொள்வது தான் இந்த முச்செடியின் அனுபவமாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு முச்செடியின் அனுபவத்திற்கு நேராக உங்களை இந்த நாளில் நடத்துவாராக. தேவனுக்கு ஒரு திட்டம் உங்களை குறித்து இருக்கிறது. நீங்கள் எந்த வயசில் இருந்தாலும் சரி, தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருக்கிறது. தேவன் இப்போ மோசையோட பேசும்போது மோசைக்கு வயது என்ன தெரியுமா? 80 வயது. 80 வயதில் தான் தேவன் மோசையோட பேசி தன்னுடைய திட்டத்தை குறித்து அவரோட பேசினார். நீங்கள் நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பகுதியை நான் முடிச்சிட்டேனே அப்படி கூட ஒரு சிலர் சொல்லலாம். ஆனால் 80 வயதில் மோசையை சந்தித்து ஆண்டவர் ஒரு புதிய அழைப்பை கொடுக்கிறார். ஆண்டவர் அவருடைய திட்டத்தை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கு அநேக ஆண்டுகள் தேவை கிடையாது. இயேசுடைய வாழ்க்கையில் வெறும் 3 வருஷம் இயேசு தேவனுடைய திட்டத்தை ஊழியமாக இந்த பூமியில் செஞ்சார். ஆனால் இயேசுடைய வாழ்க்கை ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. எத்தனை நாட்கள் இந்த பூமியில் நான் வாழ்ந்தேன், என்னென்ன காரியங்களெல்லாம் சாதித்தேன் என்பது முக்கியம் கிடையாது. குறைந்த ஒரு சில ஆண்டுகள்னாலும் தேவ திட்டத்தை பெற்றுக்கொண்டு அதை வாழ்ந்து முடிக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கை முழுமை பெறும். இந்த நாளிலும் கூட மோசையை முச்செடியில் சந்தித்த தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் சந்திப்பாராக. சந்தித்து உங்களோட அவர் பேசுவாராக. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை பார்வோனிடத்தில் அனுப்புகிறேன், என்னுடைய ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவர் ஜனங்களோடு பேசி அவர்களை அனுப்புகிறார் தேவனுடைய வேலையை செய்வதற்கு. இன்றைக்கு ஆண்டவர் குறிப்பாக வேலை செய்யக்கூடிய இடம் அவருடைய சபை. ஆண்டவருடைய திட்டத்தை சபையிலையும் சபையின் மூலமாகவும் ஆண்டவர் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு முச்செடியின் அனுபவத்தை தரும்போது, அல்லது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை குறித்து அவருடைய திட்டங்களை பேசும்போது, சபையில் உங்களை எப்படி பயன்படுத்த போகிறார் என்பதை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசுவார். ஒருவேளை நீங்கள் 10 வருஷமா 20 வருஷமா 30 40 50 வருஷமா நீங்கள் சபையில் வந்து போயிருக்கலாம். ஆராதனையில் கூடுகையில் கலந்து கொண்டு செய்தியை மட்டும் நீங்கள் கேட்டுக்கிட்டு போய் கொண்டு இருக்கலாம். ஆனால் அது ஆண்டவருடைய சித்தத்தினுடைய முழுமை கிடையாது. உங்களை சபையில் ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய நோக்கம் என்ன, உங்களை எப்படி பயன்படுத்த போகிறாரு,
சபையில் உங்களுடைய அழைப்பின் இடம் என்ன? இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் மோசையோடு முச்செடியில் பேசினதை மாதிரி உங்களோடும் பேசி உங்கள் மூலமாக ஆண்டவருடைய திட்டத்தை கூட நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில் நீங்கள் கேட்பீங்களா, ஆண்டவரே இத்தனை ஆண்டுகள் நான் சபைக்கு போய் வருகிறேன், ஆனால் என்னோட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசலையே, என்ன எப்படி பயன்படுத்த போகிறீங்க, சபையில் என்ன எப்படி ஆசீர்வாதமாக வைக்க போகிறீங்க, என் மூலமாக என்ன செய்ய போகிறீங்கிறத நீங்கள் பேசலையே ஆண்டவரே. மோசையோடு நீங்கள் பேசினது போல என்னோடும் பேசுங்க. என் வாழ்க்கையில் கூட நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த அழைப்பை குறித்து என்னோட தெளிவாக பேசுங்க ஆண்டவரே. இனி நான் வாழக்கூடிய நாட்கள் என்னை ரட்சித்த என் தேவனுக்காக நான் வாழப்போகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா என்னோடு கூட சேர்ந்து ஜெபிங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, உங்களோடு இடைபடுவாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேனப்பா, ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறீர். நீங்கள் மோசைக்கு அந்த முச்செடியில் இருந்து உம்முடைய திட்டத்தை வெளிப்படுத்தினது போல கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே உம்மோடு ஒரு ஆழமான ஒரு அனுபவத்தை கொடுத்து உங்கள் திட்டத்தை அவர்களுக்கு நீங்கள் வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. சபையோடு சேர்ந்து எப்படி அவங்க ஊழியம் செய்யணும், என்ன காரியத்தை செய்யணும், உம்முடைய திட்டம் என்ன, இந்த காரியங்களை நீங்கள் அவர்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் ஆண்டவர் தங்களுக்கு வச்சிருக்கக்கூடிய எதிர்காலத்தை இந்த நேரத்திலிருந்து பார்க்க ஆரம்பிப்பார்களாக. இனிமே அவங்க வேதத்தை படிக்கும்போது தேவ திட்டம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதாக என்று நான் ஜெபிக்கிறேனப்பா. அப்படியாக ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் வச்சிருக்கக்கூடிய திட்டத்திற்குள்ளாக இயேசுவின் நாமத்தினால ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நேரத்தில் நான் கொண்டு போகிறேன். ஆண்டவருடைய கிருபையினால கர்த்தரபடியாக ஆசீர்வதித்தபடியால் உமக்கு நன்றி நன்றி. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you. God bless you.